பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையே பாரமாய் விடுகிறது. அதற்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற தோல்விகள்தான் அதற்கு ஒரு காரணம். நாம் சுமந்து நிற்கிறதான பாரங்களும் பாவங்களும் நம்மை அழுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை glory to God ஒரு கடினமான ஒரு பாரத்தை சுமர்ந்து திரிவது போல் மாறிவிடுகிறது. நாம் சுமக்கிறதுனால அந்த பாரம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அது தடை பண்ணுகிறது. ஆனால் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. glory to God. நீங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பிரியமானவர்களே, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் பரிசை பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு முறை அவர்கள் தோல்வி அடைந்து விட்டால் இனி நான் ஓட மாட்டேன் என்று நின்று விடுகிறதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான அந்த தோல்விகளை அவர்கள் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி அவர்கள் அதற்காக பிரயாசப்பட்டு உழைப்பை கொடுத்து மறுபடியும் அந்த சாலையில் ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 1-2 தோல்விகள் அவருடைய இலக்கை என்ன செய்யாது? தடை பண்ணாது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணுமா? glory to God. எப்படி ஓடுவது? நீங்கள் அந்த ஓடுகிற நபர்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அவர்கள் தங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றார் போன்ற பயிற்சிகளை அவர்கள் செய்வார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில், மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஓடுகிறது விசுவாசத்தில் ஓடுகிறோம். உங்கள் தைரியத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்திடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. glory to God. உங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் பந்தய சாலையில் நீங்கள் ஓடுகிறீர்கள். அப்போ ஓடுகிற உங்கள் வாழ்க்கையில் பாரத்தை தூக்கி கொண்டு ஓடக்கூடாது. பாரமாய் இருக்கிற யாவற்றையும் உதறி
தள்ளிவிட்டு ஓடுங்க. நீங்கள் உங்கள் பாரத்தையும் சுமந்து ஓடுகிறதுனால தான் உங்களால் ஓட முடியலை, உங்களால் அந்த இலக்கை அடைய முடியலை, உங்களால் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியலை. இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் என் மேலே போட்டுட்டு நீ ஓடு, பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் தோல்விகளை உன்னால் ஜெயமாக்க முடியும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வாரத்தோடு ஓடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தாரும். அவருடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க உதவி செய்யும். வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களும் தடைகளையும் நீக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.